இந்த கிளாஸ்லயே ரொம்ப சந்தோஷமான டைம் என்ன தெரியுமா? ரொம்ப சந்தோஷமான டைம் சொல்லு. லஞ்ச் பிரேக்கா? நான் சொல்லவா? லஞ்ச் பிரேக்கை விட சூப்பரான டைம் கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம். அது லஞ்ச் பிரேக்கை விட சூப்பர். நம்ம கிளாஸ்லயே ஒரு துரோகி இருக்கும், போய் கூட்டிட்டு வரோம். யாரு? வராத டீச்சர் வரல, யாரெல்லாம் வரக்கூடாதோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துருக்கோம். நான் சொல்லவா? கிளாஸ்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க டீச்சர் இல்லைன்னு, ஒருத்த மட்டும் கவலைப்படுறான். ஏய், ஃபீஸ் கட்டுறேன், நாளை மறுநாள் எக்ஸாம்னு இருக்கு, இந்த யூனிட் முடிக்கல, ஏன் வரல டீச்சர்? பார்த்தமா இருந்தது காலையில். போறாம்பார் கிளம்பி, போறாப்பார் கிளம்பி. அவ ஜெயிக்க பிறந்தவ. அன்னைக்கு அது பார்க்கறதுக்கு வில்லத்தனமா தெரியும், ஆனா ஒரிஜினலா பார்த்தா அது வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நாள் ஜெயிக்கும். ஏன் தெரியுமா? தனக்கான என்டர்டெயின்மெண்ட்கான டைம் இது கிடையாதுங்கிறத ஏதோ ஒரு விதை அவனுக்குள்ள இருக்குல்ல, அவளுக்குள்ள இருக்குல்ல, அந்த விதை ஜெயிக்கும். எல்லா நேரமும் என்டர்டெயின்மெண்ட்கானது இல்ல குழந்தைகளை. நான் இப்படி சொல்றேன், பெற்றோர்கள் வந்திருக்காங்க. இந்த பெற்றோர்கள் செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா? கேட்கறதுக்கெல்லாம் ஓகே சொல்றது. இந்த பிள்ளைங்க நினைக்குதுங்க, இது வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு எங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுற. உண்மையை தான் சொல்றேன். எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ என் பிள்ளைக்கு அதெல்லாம் கிடைக்கணும். ஒரு மிசைல் மேல ஏறுதுன்னா கீழே தீ வைக்கிறாங்கல்ல, அந்த சூடு, அப்பதான் அந்த மிசைல் மேல ஏறும். குளிர்ந்த வச்சிருந்தீங்கன்னா எப்படி போகும்? இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க எல்லாருக்கும், பெற்றோர்களுக்கு சொல்றேன், இந்த வயசுல இருக்கும்போதே குழந்தைகளுக்கு நோ சொல்லி பழகுங்கள். ஏன் தெரியுமா? நீங்க நோ சொல்லி இந்த குழந்தைகளை வளர்த்துட்டீங்கன்னா, வெளியில ஒருத்தன் எவனாவது நோ சொன்னானா அது அவனுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. இல்லைன்னா அந்த குழந்தை தோத்து போயிடும். எல்லாத்துக்கும் எஸ் சொல்ற வீட்டில இருந்து யாரோ ஒருத்தன் நோ சொன்ன உடனே மனசு உடைஞ்சிரும். நோ சொல்ல பழகுங்கள். நோ இஸ் அ விட்டமின் என். நீங்க நிறைய கொடுத்துட்டு இருக்கிறது விட்டமின் எம், மணி, துட்டு. அதனால இதுங்களுக்கெல்லாம் வளர்ந்துருக்கிறது விட்டமின் கே. கிளாஸ்குள்ள நுழையும் பொழுது அப்படி கத்தி மாதிரி உள்ள நுழை, உட்காந்து இப்படி கேளு, வெளியில வரும்போது ஒரு தரம் உயர்ந்து வெளியில் வா. வாழ்க்கை உனக்கு இந்த படிப்பை வாய்ப்பாக தந்திருக்கிறது, பயன்படுத்தி விட்டு வெளியில் வா. இந்த உலகம் உன்னை பட்டு கம்பளம் விரித்து காக்கும்.